இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து. புஜாராவை டீமில் எடுக்க முடியாது, அடம் பிடித்த ரோஹித் சர்மா. கலட்டிவிட்ட பிசிசிஐ. இந்திய டெஸ்ட் அணியில் தூணாக நின்று ஆடும் பேட்ஸ்மேனான புஜாராவை கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பிசிசிஐ தேர்வுக்குழு புறக்கணித்திருக்கிறது. முன்னதாக தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படாத நிலையில் அவர் உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி டிராபியில் பங்கேற்று இரட்டை சதம் அடித்து தன் ஃபார்மை நிரூபித்து காட்டினார். ஆனாலும் அவருக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான அணியில் இடம் அளிக்கப்படவில்லை. இந்த புறக்கணிப்பு கடும் விமர்சனத்தை கிளப்பியுள்ளது. இத்தனைக்கும் புஜாரா களமிறங்கும் 3வது பேட்டிங் வரிசையில் அவருக்கு பதிலாக களமிறங்கி வரும் சுப்மன் கில் இதுவரை சரியாக ரன் குவிக்கவில்லை. தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரிலும் அவர் சொதப்பலாகவே ஆடினார். ஆனாலும் அவருக்கு தொடர்ந்து டெஸ்ட் அணியில் இடம் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ரஞ்சி டிராபியில் முதல் போட்டியில் இரட்டை சதம் அடித்த புஜாரா அடுத்த போட்டியில் 49 ரன்கள் சேர்த்தார். அதன் மூலம் தான் நிலையாக ரன் குவிப்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். ஆனாலும் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் புஜாராவை கண்டுகொள்ளவில்லை. தற்போது புஜாராவுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் கடைசி 3 போட்டிகள் தான். ஏனெனில் தற்போது இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான முதல் 2 போட்டிக்கான அணி மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 போட்டிகளிலும் சுப்மன் கில் சரியாக ரன் குவிக்கவில்லை என்றால் புஜாராவை அணியில் சேர்க்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. தற்போது ரஞ்சி டிராபி தொடர்ந்து நடந்து வருவதால் அதற்கு நடுவே புஜாரா மேலும் சில போட்டிகளில் சிறப்பாக ரன் குவிக்க வேண்டும். அப்போதுதான் இந்திய அணிக்கு அழுத்தம் ஏற்பட்டு சரியாக ஆடாத சுப்மன் கில்லை நீக்கிவிட்டு புஜாராவுக்கு அணியில் இடம் கிடைக்கும். அதே சமயம் சுப்மன் கில் முதல் 2 போட்டிகளில் ஒரு அரை சதம் அடித்தாலும் கூட புஜாரா இனி டெஸ்ட் அணியில் தேர்வு செய்யப்பட மாட்டார் என்பது உறுதியாகிவிடும். இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி விவரம். ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் விக்கெட் கீப்பர், KS பரத் விக்கெட் கீப்பர், துருவ் ஜுரால் விக்கெட் கீப்பர், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், முகேஷ் குமார், ஜஸ்பிரித் பும்ரா, துணை கேப்டன் ஆவேஸ் கான் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்.